ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உச்ச வக்கர சுக்கிரனின் பலாபலன்கள் பெண்களுக்கு எந்த மாதிரியான யோக பலன்களை கொடுப்பார்? கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரன் முழுக்க முழுக்க யோகாதிபதி கிரகம். அதாவது 2-9 ஆதிபத்தியம் வகிக்கின்ற, குறிப்பாக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய நாயகன். பாக்கியம் செய்திருந்தால்தான பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். பாக்கியம் இல்லாமல் இந்த லோகத்தில் பிறவி எடுக்க முடியாது. அதுவும் போக கன்னி ராசியில் பிறவி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் பெண்களுக்கு. அது பேரே கன்னி ராசி. அவ்வளவு ஒரு அதாவது ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஒரு வார்த்தை அந்த கன்னி என்ற நிலை. இப்போ 12 ராசிகள்லேயே கட்டழகன் ராசி அப்படின்னு கிடையாது, சுமங்கலி ராசி அப்படின்னு கிடையாது, முதிர்ந்த மனிதன் அப்படிங்கிற ராசி கிடையாது. ஒரு சொல்லுக்கு கூட இது இல்லை. பட்சே இந்த கன்னியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கன்னி ராசி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தையினால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த ராசி தான். இந்த கன்னி ராசி என்பது பெண்கள் பிறப்பதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும். அதிலும் கன்னி ராசியிலே பிறப்பதற்கு கடுந்தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தவம் செய்து புண்ணியம் பெறக்கூடிய ஒரு ராசி தான் கன்னி ராசியிலே பிறந்த பெண்கள். நீங்கள் எத்தனை வயசானாலும் ஒரு கன்னி போல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான அபமிரிதமான ஒரு சக்தி உங்களிடம் தோற்றம் கொள்ளும். எத்தனை வயதானாலும் சரி, நீங்கள் மேக்கப் போடாமையே ஒரு அழகிதான். அப்படிப்பட்ட அழகு நயனம் மிகுந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நாயகனும் ஒரு காமத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் என்ற தலைவர். காமங்களை வென்றெடுக்க வேண்டுமென்றால் அதை முழுமையாக அனுபவித்தால்தான் வெல்ல முடியும். எப்பொழுது அதை முழுசாக பெற முடிகின்றதோ அப்பத்தான் இந்த புண்ணியம் முழுசாக வேலை செஞ்சதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கொடுக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களில் இருந்து கொடுத்து கொண்டு வருகின்றார். அது ஒரு பக்கம். ஆனாலும் 100க்கு 100 மார்க்கு வாங்கிறது வேற, 100க்கு 1000 மடங்கு 1000 மார்க்கு வாங்குவது ஒரு நிகரில்லாத ஒப்பற்ற ஒரு தன்மை. அதாவது அந்த திருத்தப்பட்ட பேப்பர்களை எப்படி இதுக்கு மார்க் போடுறதுன்னே தெரியலை. எல்லா ஆன்சரும் கரெக்டு, முழு மார்க்கு போடணும், ஆனால் எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்வது போல். இதை விட ஒரு 10க்கு 10 மார்க் எடுக்கணும், ரைட்டு 10 மார்க் எடுத்தாச்சு, அதை விட அந்த 10 மார்க் 100 மார்க் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் போட முடியலையே அப்படிங்கிறது போல் ஒரு ஆசிரியர் தவிப்பது போல இந்த சுக்கிரன் உங்களுடைய வீட்டுக்கு நேர 7ஆம் இடத்துல போய் உங்கள் வீட்டில் அவர் நீசம் அடைஞ்சிருவார். உங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா அது வேற விஷயம். அவ்வளவு பாக்கியத்தை கொடுக்கின்ற அந்த நாயகன், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற அந்த நாயகன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் தன்னுடைய பலத்தை முழுவதும் இழந்து விடுவார். இத்தனைக்கும் உங்களுடைய ராசி நாயகனும் அவரும் நிறைய நல்ல நட்பு கிரகங்கள். புதனுக்கு சுக்கிரன் வல்லிய நட்பு கிரகம். அதே போல் சனியும் நட்பு கிரகம். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான நட்பு கிரகம். இவர் நளினமான நட்பு கிரகம். அவர் வேலை செய்ய வச்சு யோகத்தை கொடுப்பார் சனி. இவர் வேலையே செய்யாமல் யோகத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் சுக்கிரன். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் அடைகிறார் இல்லையா, அந்த சுக்கிரன் கூட அந்த வீடு அவருக்கு பகை வீடு தான் முக்கிய உண்மையிலே சொல்லப்போனால். ஏனென்றால் அந்த சுக்கிரன் அசுரகுரு, அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் தேவகுருவனுடைய வீட்டில். அந்த 2 பேருக்குமே பரஸ்பர எதிரிகள் தான் 2 பேருமே.
பாலும் கள்ளும் எப்பயுமே ஒன்றுக்கொன்று எதிரி தான். ஆனாலும் கூட அந்த தேவகுரு தன்னுடைய வீட்டில் இந்த குருவுக்கு, இந்த சுக்கிரனுக்கு உச்ச பலத்தை வழங்குகின்றார். இதெல்லாம் கிரக சூட்சுமங்களில் வரக்கூடிய மாயை லீலைகள். அதே போல உங்கள் வீட்டுக்கு யோகாதிபதி ஆகிய பாக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டில் நீசம், பட்சே எதிராளி வீட்டில் உச்சம். அந்த எதிராளியோ உங்களுடைய பாக்கியாதிபதி வீட்டில் போய் இருக்கிறார். 2 பேருமே பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த பாக்கியம் அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்க வந்தாலும் கூட அந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்ல, வக்ரம் அடைகின்றார், அஸ்தமனம் பெறுகின்றார், மீண்டும் உதயமாகின்றார், வக்ர நிவர்த்தி அடைகின்றார், மீண்டும் உச்சம் பெறுகின்றார், அது பின்ன அதிசார ஓட்டமாக புறப்படுகின்றார். இவ்வளவு நிலைமைகளை ஒரே வீட்டில் நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டக்கூடியவர் அந்த சுக்கிரன். அது இந்த ஆண்டிலே உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது ஒரு அரிய பெரிய முக்கியமான யோகா அமைப்பு. மற்ற ராசி பெண்களுக்கு இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அதிசயமான ஒரு காட்சி மட்டுமல்ல, அந்த காட்சி என்பது இந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குகின்றார். உங்களை பொறுத்த மட்டில் இந்த 28/1/2025க்கு முன் உள்ள நிலைமை வேறு. அந்த ஜனவரி 28 முதல் உள்ள நிலைமைகள் மாறுபாடு அடையக்கூடியதாக வரும். ஆக 28/1/2025 முதல் 31/5/2025 வரை உள்ள 4 மாத காலங்கள். இது பொதுவாக சுக்கிரன் மாதக்கரகம்னு தான் பேர். அது 1 மாதம் 1.5 மாதம் 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே ஒரு ராசியை கடந்து போக வேண்டிய வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய அவர் இந்த யோகம் உங்களுக்கு பெருவாரியாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாரோ என்னவோ 7ஆம் இடத்துல போய் 4 மாதமாக தங்கியிருந்தார். அதுவும் நல்ல வீடு, உச்ச வீடு. இது 8ஆம் இடத்துல போய் இந்த 4 மாதம் அப்படி தங்கலை, 7ஆம் இடத்துல தான் தங்குறார். 6ஆம் இடத்துல போய் தங்கலை. 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய வகையிலே அவர் போய் இருக்கிறார். இந்த பெண்களுக்கு என்று பிரத்யேக பலன்கள் இதெல்லாம், இது பொதுவான பலன்களில் போட முடியாது. பெண்களுக்காக இந்த சுக்கிரனை வச்சு உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இவர் பயிற்சியான உடனே மீனத்துக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு சில சமயங்களில் மனசு வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பழைய செய்திகளில் தான் நீங்களும் இருப்பீங்க. உடனடியாக அது கொடுத்துறாது. அவர் உச்சம் பெற்றது, உச்சம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு பாகை கலை கணக்கில் இருக்குது. குறிப்பிட்ட பாகையில் தான் உச்சம் பெறுவார். வக்கிரம், அஸ்தமனம் இதெல்லாம் நிலை எப்படி? நாராயணன் நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கிடந்த நிலை, 3 நிலைகளில் காட்சி கொடுப்பவர். மற்ற ஏனைய தெய்வங்களை அப்படி சொல்ல முடியாது. நின்ற, இருந்த, அமர்ந்த, சயனித்த, கிடந்தனா அந்த சயனித்த நிலை. இந்த 3 நிலைகளில் நாராயணன் காட்சி கொடுப்பார். அவருடைய நாயகி கூடவே துணை இருப்பாள். அந்த துணை இருக்கின்ற காரணத்தினால மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். லட்சுமி கடாட்சத்துக்கு யோகம் வேணும்னா சுக்கிரனை அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். லட்சுமி கடாட்சம் வேணும், குடும்பத்தில் தாம்பத்திய சுகம் தடைபடுதுன்னு சொன்னால் சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணணும், மகாலட்சுமி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களுக்கெல்லாம் அதிதேவதை அம்மன், மாரியம்மன். மாரியம்மனை வணங்கினால் மகாலட்சுமி சந்தோஷப்படுவாள். மகாலட்சுமி சந்தோஷப்படும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு அருளை வழங்குவார். இதுதான் இது ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அதிகாரிக்கும் மேல் அப்படி போகும். அதனால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பரிவர்த்தனை வேற அமைஞ்சிருக்கு. குரு வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குரு. இது இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க அந்த காலத்தில், பழைய காலத்தில். இப்போ அது இல்லை, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அப்போ எல்லாம் 5 பிள்ளைய 10 பிள்ளைய 18 பிள்ளைய 20 பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்தாங்க. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி இருக்கும். அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதே ஒரு பெரிய யோகமாக கருதுனாங்க, பிள்ளை செல்வங்கள் அப்படின்னு கருதுனாங்க.
அது இயற்கையான முறைகளில் சாப்பாடு உழைப்பு எல்லாம் இருந்துச்சு. அதனால் பெண்களும் அத்தனை பெண்களை சளைக்காமல் பெற்றெடுத்தார்கள். வைரம் பாய்ந்த நெஞ்சம் போல இருந்தாங்க. உடல் உரத்தோடு காணப்பட்டார்கள். கைக்குத்தல் அரிசி, மாவாட்டுதல், அம்மி அரைத்தல், நெல் குத்துதல், இப்படியெல்லாம் பல வேலைகளை பெண்கள் ஆண்களை விட அதிகமான வேலையை செய்து வந்தார்கள் அந்த காலத்தில். இவைகள் அந்த காலங்கள்லாம் இனி திரும்பக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆக நியூ ஏஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நவீன உலகத்தில் நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் ராகு கேதுக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நவீன யுகத்திற்கு ராகு கேதுக்கள் தான் அதிபதி. அவர்கள் செய்யும் லீலைகள் தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்படிப்பட்ட போக்கில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலியுகத்தில். பழையவைகளை நினைத்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடலாம், எங்கள் முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிக்கிடலாம். இன்றளவும் பெண்கள் அசராமல் தான் இருக்கின்றீர்கள். அதிலும் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் கட்டழகு குலையாமல் இருக்கக்கூடிய ஒரு அழகிகள் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள், கல்லும் முள்ளும் இடர்பட கடந்து வந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் சில பேர் குடும்பத்தில் உங்களுக்கும் பல சோதனைகளை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ராசியிலே கேது, 7ல் ராகு இருக்கிறார் இல்லையா? கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் விலக்கினாலும் கூட அவருடைய இருள் தன்மை என்பது அவ்வப்போது சில சமயங்களில் உங்களையும் கவ்வி பிடித்து கொண்டுதான் இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து இருளை அகற்றி ஒளி பெறச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து உங்களுக்கு செயல்படுகின்றார். ராகுவோடு இணைந்தால் பலத்தை அவருக்கு வாங்கிக்கிடுவார்னு தான் சொல்லணும். அவர் உச்சம் பெறும் பொழுது அந்த ராகு கொஞ்சம் கட்டுப்படுவார். வக்கரம் அடைந்து விட்டால் சுத்தமாக ஆஃப் ஆயிடுவார் ராகு. எல்லா கிரகத்துக்கும் அது பொருந்தும். ஒரு வீட்டின் நாயகனோ அந்த ராகுவோடு சேர்ந்திருக்கும் கிரகமும் வக்கரம் பெற்று விட்டால் அந்த ராகு வந்து ரொம்ப சாஃப்டாக அடங்கி ஒடுங்கி விடுவார். இந்த மகுடிக்கு கட்டுப்பட்டது போல் அது ஆகிவிடும். அப்புறம் கூட வந்து படுன்னா படுத்துக்கும். அந்த மாதிரி ஆக அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். சுக்கிரன் அருமையாக உங்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கின்றார். இவருடைய இந்த வேலையில் உங்களுக்கு புதிய உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையிலே அருமையான தாம்பத்திய வாழ்க்கை மலரும். இதுவரையில் திருமணம் என்ற போர்வைக்குள் வராத பெண்களுக்கு இந்த அமைப்பு நல்ல வரனாக கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு சூப்பராக அமையும். நீங்கள் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நல்ல அழகான மன்மதனை போன்ற ஒரு அதாவது ஒரு வரன் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் இருக்கும். நல்ல குடும்பம், நல்ல வரன், நீங்கள் நினைத்தது போல உங்கள் மீது முழுக்க முழுக்க உயிராக காதலிக்கக்கூடிய ஒரு வரன் உங்களை வந்து சேர்வார். இது 31/5/2025க்குள் இந்த நல்ல தகவல் உங்களுக்கு செட்டில் ஆகும். அருமையான வாய்ப்பு. காதல் செய்து கொண்டிருக்கும் கன்னியர்களுக்கு இந்த கணக்கிலே இந்த 31/5/25க்குள்ள திருமணம் 4 பேரும் பலரும் போற்றக்கூடிய வகையிலே உங்களுக்கு திருமணம் ஜோராக நடக்கும். ஒரு ஊரே பாராட்டக்கூடிய அளவில் உங்கள் ஜோடி பொருத்தத்தை அவ்வளவு மெச்சுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. சுமங்கலிகளாக இருக்கின்றவர்களுக்கு இதுவரையில் வாழ்க்கையில் ஏற்பட்ட சுகபங்கம் அல்லங்கில் சுகத்தடை அல்லங்கில் நிறைவேறாத சுகங்கள், இவைகளெல்லாம் இந்த தாம்பத்தியத்தான் சொல்கிறேன். அந்த சுகங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் விதவிதமாக அருமையாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்மையின் இரகசியத்தை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சுக்கிரன் அள்ளி வழங்குவார். இன்ப ரசம் பொங்க பொங்க உங்கள் வாழ்க்கையிலே சுக மழையிலே நனைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை ஒரு இன்பமாக வழங்குவார் இந்த சுக்கிரன்.
7ஆம் இடத்துல இருந்துண்டு உங்கள் வீட்டை அவர் நோக்கி கொண்டிருக்கின்றார். மகாலட்சுமி உங்கள் மீது பார்வையாகவே இருக்கின்றது போல, ரதி மன்மதன் உங்கள் மீது பார்வைக்கணை தொடுக்கின்ற கட்டம் போல அருமையாக வாழ்க்கை சுகத்தை இன்பரசத்தோடு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரன் வழங்குகிறார். ஆக தாம்பத்தியத்தில் இதுவரையில் இல்லாத ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக புத்திரப்பேறு அமைகின்ற ஒரு வாய்ப்பு. புத்திரன் கிடைத்தால் மட்டும் பத்தாது, குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம். அது வளரும் போது நல்ல யோகபோகத்தோடு வளர வேண்டும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை சுக்கிரன் வழங்குவார். பொது சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து மிக மிக உயர்ந்து காணப்படும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நண்பிகள் அனைத்தும் படைசூழ விருந்தோம்பல், கேளிக்கை, கலை நிகழ்ச்சிகள், சரச சல்லாபங்கள் எல்லாமே ஒன்று கூடி அனுபவிக்கக்கூடிய ஒரு பேரின்பத்தை இந்த சுக்கிரன் வழங்குவார். கிட்டத்தட்ட ஒரு இந்திரலோகத்தில் அனுபவிப்பது போல இருக்கும் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட சுகபோகத்தில் திளைக்க வைக்க வருகின்றார் இந்த சுக்கிரன். அதோடு மட்டுமல்ல, இந்த உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சில சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பத்துக்கள், தோப்பனார் வழி வர்க்கத்திலே இருந்து வந்த சில காரணம் புரியாத தொல்லை துயரங்கள், இவைகளிலிருந்து முற்றிலுமாக விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு உங்களை கேட்காமலே இப்போ வந்து சேரும். கேட்டு கேட்டு பார்த்த ஒரு காலம் ஒன்றும் ஆசையவே இல்லை. இப்போ தன்னை போல வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளையும் நான் சுக்கிரன் ஒரு விளையாடி காட்டி உங்களுக்கு சைலண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வேலை செய்வார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொற்காலம் என்றே சொல்லலாம். அதிலும் கன்னிராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும். அதாவது வருஷந்தோறும் சுக்கிரன் வக்கரம் பெறுவார், அஸ்தமனம் பெறுவார், அதே போல் மீண்டும் உதயமாவார், வக்கர நிவர்த்தி அடைவார், மீண்டும் அவருடைய பயணம் தொடரும். பரிவர்த்தனை ராஜயோகத்தோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும், உச்சம் பெற்று இந்த நிலைமைகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து இந்த லீலைகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும். அவ்வளவு எளிதாக வந்து விடுவதில்லை. அப்படிப்பட்ட யோக அமைப்பு பல ஆண்டுகளுக்கு பின்ன இப்போ வந்திருக்கு. அது கணக்கெடுக்கலை. அந்த கணக்கெடுத்தோம்னா அது வேறு விஷயமா இருக்கும். அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம். அதை கணக்கெடுக்க சமயம் இல்லை. ஆக பல ஆண்டுகளுக்கு பின்ன இது வந்திருக்கு. இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடத் தொடங்கப் போகின்றது. இனி வரிசையாக பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்தமட்டில் உங்களுடைய வீட்டிற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்றார். ஸோ கடல் கடந்த பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். கடல் கடந்த அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்கு கணவன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். நீங்கள் அவரோடு இணைய வேண்டிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டு இருப்பீங்க. அந்த சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். நிச்சயமாக வரும். உங்களுக்குரிய விசா, பாஸ்போர்ட் எல்லாமே கிடைச்சிரும். கணவரோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடல் கடந்த பயணம். அதே போல் வேலை பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெண்களுக்கு, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், சம்பாத்தியம் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய கல்யாணம் கழித்த கல்யாணம் ஆகாத கன்னியர்கள், சுமங்கலிகள் அத்தனை பேருக்குமே அந்த படிப்பை வச்சு ஒரு கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த கம்பெனி மூலமாக கூட உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பளம் டபுள் பங்கு சம்பளத்தையும் கொடுத்து போக்குவரத்து எல்லாத்தையும் உங்களுக்கு கம்பெனியை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக அது அமையும். வெளிநாட்டில் போய் பணி செய்யக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணும். புதிதாக வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகக்கூடியவர்களுக்கும் இது அருமையான காலகட்டம். இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல, அதாவது மரியாதையுடன் கூடிய நல்ல பணி உங்களுக்கு அமையும். நீங்கள் விரும்பிய வண்ணம் எந்த நாட்டில் விரும்புகின்றீர்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை
இந்த சுக்கிரன் வழங்குவார். அதனை அடுத்து உங்களுடைய கௌரவம், செல்வம், செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். அழகு மிக மிக அருமையாக அழகு பொதிந்து விளங்குவீர்கள். எத்தனை வயதானாலும் முக வசீகரத்தோடு ஒரு 10-20 வயசு குறைத்து காட்டக்கூடிய அளவிலே உங்களுடைய மின்னல் தோற்றும். 2ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கரமாகின்ற காரணத்தினாலே தனம், குடும்பம், வாக்கு நீங்கள் எண்ணியது போல இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் குடும்பத்தை எப்படி வச்சிருக்கணும்னு நினச்சிங்களோ அதே போல இந்த காலகட்டம் அமையதாக இருக்கும். சொன்ன வாக்கு பலிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். ஆழமான அன்பு கிடைக்கும். குடும்பத்தில் பைசா நடமாட்டம், கனங்குண்ட பணம் வசூல் ஆகும். கை நிறைய சம்பளம் கிடைக்கும். கை நிறைய வரவுகள் பெருகும். பணம் நிறைய உங்களுக்கு சேரும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம், வீரியம், பராக்கிரமம் மிகச்சிறப்பாக விளங்கும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். இதுவரைக்கும் சகோதர கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கும் சகோதரர்களுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமை வராது, பிடித்தம் இருக்காது. அரசல் புரசலாக இருக்கும். நிறைய பேருக்கு பகையாத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலம் மாறி சகோதர ஒற்றுமை, சகோதரர்கள், சகோதரிகள் உங்களை அண்டி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். உங்களை மதிப்பு மரியாதையோடு பார்ப்பார்கள். 3ஆம் இடம் வலுத்து இல்லாவிட்டாலும் கூட 3ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சுகபோகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். நண்பர்கள் வட்டம், நண்பிகள் வட்டம் பெருகும். புதிய புதிய நண்பிகள் உங்களுக்கு சேருவார்கள். நண்பர்களும் சேருவார்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு. தூரதேச பயணம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கடல் கடந்த பயணம் உண்டாகும் நிச்சயமாக. 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே சுகம் அள்ளி குவித்து கொண்டு கொடுப்பார். அது முதலே சொன்னேன் நான். நீங்கள் நினைத்ததற்கு மாறாக பன்மடங்கு யோகத்தை அவர் வழங்குவார். கல்வியில் பெருமை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். கல்வி சிறப்பு கொடுக்கும். எத்தனை வயதானாலும் மேலும் மேலும் படித்து பட்டம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அள்ளி கொடுக்கும். அதே போல நானாவிதமான சுகங்கள், புதிய வண்டி வாகனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சில பேருக்கு நிலபுலம் சொந்தமாகும். சில பேருக்கு கட்டிய வீடு சொந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால. அடுத்து தாய் நலம் பெறுவாள். தாய் வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தாய் வீட்டு சீதனம் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் பங்காளிகளோட ஒரு பங்கு மேலாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தாயினுடைய பங்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சில்லறை சிரமங்களெல்லாம் விலகி உங்களுக்கு நல்லபடியாக சொத்து பத்துக்கள் வில்லங்கமின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனாலும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவிட வேண்டியது வரும். 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகள், ஒரு பிள்ளை வந்து காதல் வலையில் விழக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சில பெற்றோர்கள் இந்த காலத்தில் பிள்ளைகளுடைய காதலை வரவேற்கிறார்கள். அது ஒரு பக்கம் இப்போ புதுசாக தொடங்கி விட்டது. என்னுடைய கணக்கு பிள்ளைகளில் ஒன்று ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்கள். பூர்வாங்க சொத்து பத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். மதியோகம் நிறையவே இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு வியாழன் அல்லங்கில் வெள்ளிக்கிழமையில் போய் வணங்கிட்டு வாங்க. உடைய தாய் வீட்டு, அதாவது தோப்பனார் குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்குங்க. ஒரே இடத்துல இருக்காது, வெவ்வேறு இடத்துல இருக்கும். அந்த புகுந்த வீட்டு குலதெய்வத்திற்கு வந்து வியாழக்கிழமையும், பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமையும் போய் சேவிச்சிட்டு வாங்க. நல்லது நடக்கும். ஆக வசதிகள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பெருவாரியான பெருந்தொகை கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அடைத்து விடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். கடன்கள் பூரணமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கின்றார். நீங்கள் முழுவதும் அடைப்பதும்
முக்கால் பங்கு அடைப்பதும் அரை பங்கு அடைப்பதும் உங்களுடைய பொறுப்பு. அந்த முழு கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை இந்த சுக்கிரன் நிச்சயமாக வழங்குவார். 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கிறார். சனி இந்த ஆண்டு பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் பயிற்சி. ஆகையினால கண்டச்சனி இப்போ உங்களுக்கு கிடையாது. இதுக்கு இடையில் ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கே வந்துருந்தாரு. ஆக உங்களுடைய கடன்கள் முற்றிலும் விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. வருகிற பிறக்கின்ற தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதம் 13ஆம் தேதி இந்த ராகு பகவான் சனியோடு சேர்ந்து கொள்கிறார். ஆகையினாலே பருத்தி புடவையாக்காச்சு புடவை கையில் கிடைச்சது போல், சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல உங்கள் ஆட்டம் பாட்டம் இவைகள்லாம் மிகவும் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கிறது. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்திலே இருப்பார். உங்களுடைய குருநாதனுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பன்மடங்கு வாழ்க்கையிலே உயர்வை காட்டுவார்கள். சிரமமில்லாமல் முன்னேற்றத்தை பெற்று விடுவீர்கள். 7ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் நிலைமை இதுவரைக்கும் இருந்து வந்த நிலைமையை விட முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் சப்போர்ட் இருக்கும், கணவனுடைய சப்போர்ட் இருக்கும். உங்களால் கணவனுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. உங்களால் நண்பர்களுக்கும் முன்னேற்றம் பெறுவார்கள். கூட்டாளிகளும் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள். கூட்டு தொழில் புரிகின்றவர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம், நல்ல சந்தர்ப்பம். ஆக தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய புதிய நண்பர்கள் எல்லாம் சேருவார்கள். எல்லாம் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழை பாளைகள்லாம் நட்பாக இருக்க முடியாது. அது இயற்கையான ஒரு அமைப்பு. அது 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமான தொல்லைகள், மறைமுகமான உடல் வலி, நோவு, அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு இந்த காலகட்டத்தில் விலகும். இந்த விலகினவுடன் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள். இதை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஆரோக்கியம் கிடைத்த உடனே மற்ற எல்லாமே தாம் தூம்னு ஆடும் பொழுது சில உணவுகளை தவிர்த்தால் தொடர்ந்து ஆரோக்கியமாகவே இருக்கலாம். அதை கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க. நாகரீக உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளுக்கு வாங்க. எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அசுபங்கள் மறையும், மறைமுகத் தொல்லைகள் விலகும். பெண்களை பொறுத்தமட்டில் மறைமுகமான சில அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டு இருக்கு. அது இந்த சுக்கிரனுடைய காலத்தில் உச்சக்கட்ட காலத்தில் அவைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடையில கொஞ்சம் பாரம்பரிய உணவுகளுக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். அவர் சுக்கிரனே கொண்டு வந்து உங்களை விடுவார், சந்தர்ப்பத்தில் கொண்டு போய் விடுவார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த ஆரோக்கியம் இயற்கையாக கிடைச்சும். அது இதுக்கு இப்படி தான் வந்துச்சு, இந்த ஆரோக்கியம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்ட உடனே மருந்து மாத்திரைகளை குறைக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு, ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு உங்களை உணர்வீங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். அடுத்து 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். தோப்பனார் வர்க்கங்கள் மூலமாக அவர் செஞ்ச புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ராஜயோகம் வேறு. 9ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். சிறந்த ஒரு உடல் வாக்கை கொண்டு வந்து கொடுப்பார் பரிவர்த்தனை ராஜயோகம் என்பது. அதிலும் 9க்கு 11 இருக்கிறார் சுக்கிரன். அப்படிங்கிறதுனால பாக்கியத்தை வலுவடைய செய்யக்கூடிய காலகட்டம். திண்ணமாக உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். 100க்கு 100 நம்பலாம். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்ற இந்த கணக்கை வச்சு தான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல என்று வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதியதொரு கம்பெனியை நாடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இருக்கிற கம்பெனி உங்களுக்கு சம்பள உயர்வு திடீரென்று ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் அங்கே போகவா இங்கே இருக்கவா அப்படிங்கிறது ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேரும். இந்த இடத்துல பரிவர்த்தனை ராஜயோகம் இதுவும் கொஞ்சம் வேலை செய்யும். நீ விட போகிறதில்ல அப்படிங்கிற கணக்கில் அது வரும்.
இதை விட டபுள் பங்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இன்னொரு இடத்துல வரும்போது நீங்கள் நிச்சயமாக மாறணும் அப்படிங்கிற நிலைமை வரும். அதே சமயத்தில் சில பேருக்கு புதிய தேவதை விட பழைய பேய் எவ்வளவோ மேல் அப்படிங்கிற சில பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். ஏன்னா இந்த கம்பெனி இப்படித்தான் செய்யும் வைக்கும்னு தெரியும், புதிய கம்பெனி என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. ஆக ஆசிலேஷனில் இருந்தவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கம்பெனி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு, சம்பள உயர்வு, அந்த ப்ரமோஷனையும் கொடுத்து உங்களை தக்க வைக்க முயற்சிப்பார்கள். அது உங்களுடைய தசாபுத்தியை தந்தவாறு நீங்கள் அதை பார்த்துக்கணும். அடிப்படையில் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது, இப்போ என்ன டிசிஷன் எடுக்கணும் என்பதை உங்களுடைய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். சில பெண்கள் பூந்த அதாவது பெரிய மனுஷியான ஜாதகத்தை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க. அது முற்றிலும் நிரந்தரமாக அதை எடுத்துக்கிட முடியாது. பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். அதை வச்சு அருகில் உள்ள ஒரு ஜோதிடத்தை காட்டி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியாக 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு 4 விதமான சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிரி கம்பெனி வாயடைச்சு போயிடும். அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் விருத்தி, தொழில் விரிவடையக்கூடிய வாய்ப்பு. இப்போ உங்கள் காட்டில் மழை பெய்யுது, அந்த வழி வச்சுக்கங்க. வியாபாரம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, உங்கள் காட்டில் மழை. ஆக நீங்கள் நினைச்ச இலக்கை அடையலாம். சமுதாயத்திலே அதாவது ஒரு கிளப் இருக்குன்னு சொன்னால் அந்த கிளப்பில் ஒரு பெரிய பொறுப்பு, மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரன் வழங்குவார். அது சுகபோகத்தில் திளைக்கக்கூடிய கிளப்பாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய தேடி வந்த பதவியெல்லாம் தேடி வரும். அப்படிப்பட்டதாக இருக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னணி நிறுவனத்தில் ஒருவராக நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சகல துறைகளிலும் நீங்கள் அடியெடுத்து வைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணுகின்ற எதிரணி ஆண்கள் வாயடைச்சு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அப்படிப்பட்ட அளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் கட்டுக்கடங்காத லாபங்களாக இருக்கும். பன்மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கடல் கடந்த வாணிபம் மிகச்சிறப்பான யோகத்தை வழங்கும். பொன்னும் பொருளும் ஈட்டும். 12ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆக 12ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்துல வீண் செலவுகள் சில சமயங்களில் வரும். அயனசேன போக பாக்கியத்தை வலுவடைய செய்கின்ற காரணத்தினாலே சில செலவுகள் செஞ்சு தான் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கு கடலளவு பணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆகையினால் மலையளவு பணம் இருக்கும். அதனால் ஒரு சின்ன சின்ன பாறைகளை தூக்கி போடுறது போல் அந்த செலவுகளெல்லாம் வரத்தான் செய்யும். அது உங்களுக்கு நிச்சயமாக திருப்பி நல்ல பலனை கொடுக்கத்தான் செய்யும். எதுவுமே உங்களுக்கு சிக்கல் இல்லை, நல்லபடியாக இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் மாற்றங்கள் உங்களுக்கு இன்னும் விரைந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. சனி இப்பொழுது மாற்றம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டச்சனி இப்போ உங்களுக்கு கிடையாது. இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி இல்லை. வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் கோவிலில் கொண்டாடுறதும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல தான் கொண்டாடுவாங்க. ஆகையினாலே 6ல் சனி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, மறந்து விட வேண்டாம். உங்களுடைய இலக்கை நீங்கள் முழுமையாக பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார் இந்த ராஜபோக சுக்கிரன். ராஜபோகத்தை அள்ளி வழங்குவதற்காகவே உங்களுக்கு வந்திருக்கிறார். ஆகையினால சுகபோகத்தில் நீங்கள் திளைக்கப் போகின்றீர்கள். என்ன இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. இறைவன் சில பேருக்கு அப்பப்ப சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அதை தக்க வைத்துக் கொள்வது அவரவர்கள் கையிலே இருக்கின்றது. ஆக வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக போகம் காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.